அரசு அரசியலா பார்த்து நடத்திருச்சா திமுக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கட்டும். ஆம்புலன்ஸ் கொண்டு வந்ததுல திமுகவோட போஸ்டரா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியாக போனதா இருக்கட்டும், அவர் பேர் போட்ட ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்தது எல்லாமே அரசியல் சார்ந்து நடந்தது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் பரவிட்டு இந்த விஷயத்தை எப்படி பார்க்க? தங்கச்சி கேட்கிற மாதிரி இங்க எல்லாமே அரசியல் தான். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறான் லெலின். இது எல்லாமே அரசியல் தான். ஆளுகிற கட்சிகள், அதிகாரத்தில் இருந்த கட்சிகளுக்கு தவிர மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இது இந்த மாதிரி ஒடுக்குமுறை இருக்கிறது. நாங்கெல்லாம் இதை நீண்ட காலமாக அனுபவிக்கிறோம். கொடி கட்ட விட மாட்டாங்க, பதாக வைக்க விட மாட்டாங்க. நம்ம ஒரு இடம் கேட்டோம்னா எங்க மக்கள் நடமாட்டமோ இல்லையோ, எங்க குறுகலா இருக்க இடம் அங்கே உண்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. சீமானவர்கள் இது குறித்து விஜய் அவர்களை நேரில் சந்தித்து ஏதாவது தரவு வாய்ப்பு ஏற்பட்டா சந்திச்சு ஒரு தைரியம் சொல்லிக்கிறது, ஆறுதல் சொல்றேன். அண்ணன் தம்பி சந்திக்க நாங்கள் சந்திச்சவங்க தானே. இப்போ அவர் ஒரு பக்கம் பயணம் போறாரு, நான் ஒரு பக்கம் பயணம் போறேன். சந்திப்போம். எல்லாம் நம்ம ஆளுங்க தான், கூட இருக்க ஆளுங்க தான். அது ஒன்று சென்னை சொல்கிறார். சென்னையில் தற்போது மக்களை போய் சந்திப்பதற்கு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே ஆரம்பத்திலும் வச்சுட்டாங்க. இதை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இடத்துல போய் சந்திச்சிருக்கணுமா என்ன நினைக்கிறீங்க? அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவா இருந்திருக்கும்னு நம்ம யோசிக்கணும். ஒரு பதட்டமாக இருந்திருப்பார்ல. சரி எப்படின்னு தெரியாமல் அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும். எல்லாருக்குமே இருக்கிறதா. அதனால அதை போய் ஒரு குறைய சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம ஏன் நீங்கள் போகல, அப்போ அவர் போகலைன்னா நாங்கள்லாம் போகிறோம்ல, தம்பி போகலைன்னா அண்ணன் போய் பார்க்குறோம்ல. அதை போய் பெருசு பண்ணிட்டு போவார். போய் நீங்கள் ஏன் போகல, ஒரு இது அது சொல்லிட்டு இருக்கீங்க. கைது செய்த நடவடிக்கைகளும் பல பேர் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்தை? திரும்ப சொல்கிறேன், இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து. யாரும் விரும்பி செய்கிறதில்ல. மக்களை கூட்டிகிட்டு வந்து வச்சு அவங்கள கொண்டு வரணுங்கிறது யாருக்கு நோக்கமா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு விபத்து. இப்போ நியாயமாக பார்த்தா இப்போ நம்மெல்லாம் இவ்வளோ வலியோடு பேசிகிட்டு இருக்கோம்ல, இதை விட அவருக்கு 2 மடங்கு காயம் இருக்கும், வேதனை இருக்கும். என்னடா நம்மளால் அப்படி நடந்துச்சு. அப்போ அதை போய் பேசி அவரை மேலும் மேலும் நம்ம எல்லாரையும் அந்த கட்சி பிள்ளைகளை எல்லாம் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்கு. நடந்துருச்சு. இல்லை, இந்த மாதிரி அணுகுமுறையை மாற்றிக்கிற வேண்டியதுதான். இப்போ நீங்கள் ஒரு குறுகலான தெருக்களில் போய் கூடுறது இருக்குல்ல, அது சரியாக வராது. அது எப்பவுமே சரியாக வராது. ஒரு இடத்த வாங்கி பொதுக்கூட்டம் மாதிரி சின்னதாக, இப்போ 3 இடத்துலன்னா 3 சின்ன பொதுக்கூட்டம் மாதிரி எடுத்து அவங்கள நாற்காலி போட்டால் உட்காந்துருவாங்க. இதெல்லாம் நிற்கணும்.